விஜய் மாநாட்டில் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்ட இளைஞர் யார்? இவர்தான் ரியல் பர்சன் என ஈசிஆர் சரவணன் வெளியிட்டிருக்கும் புகைப்படம். அப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து புகார் கொடுத்த அந்த இளைஞர் யாரு? ராம் மேல ஏறி கிட்ட போகும்போது பவுன்சர் என்ன கீழே தூக்கி வீசிட்டாங்க. அதனால நான் சுதாரிச்சுக்கிட்டு அந்த கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன். எனக்கு உடம்புல ஆங்கங்கே சில காயங்கள் இருக்குது. அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு நான் கம்ப்ளைண்ட் புகார் மனு கொடுத்துருக்கேன். விழுப்புரத்தில் இருந்து அஜய்னு வந்திருக்கிற இந்த இளைஞர் தான் பவுன்சர்களால தூக்கி வீசப்பட்டாரா? விஜய் மாநாடு ஒரு கட்டுக்கடங்காத கூட்டத்திற்கு மத்தியில அந்த ரேம்ப் வாக்குக்கு இருபுறமும் கூண்டுகள் போன்று வடிவமைக்கப்பட்டு அதுல கிரீஸ்லாம் தடவுனதா சொன்னாங்க. ஆனா விஜயை பார்த்ததும் வசியமாகி போன ரசிகர்கள் அந்த கம்பங்களை ஏறி குதிக்க தொடங்கினர். ரேம்ப் வாக்லேயே ஓடி போய் விஜய்க்கு மாலை கொடுப்பது என ஆரவாரத்தை பார்த்திருப்போம். இதுக்கிடையில விஜய்க்கு பாதுகாப்புன்னு சொல்லி கேரளாவை சேர்ந்த பாதுகாப்பு படையினர், கரும்படையினர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒய் பிரிவு பாதுகாப்பு துப்பாக்கி முனையில இருக்கு. ஆனா அவங்களெல்லாம் யாரும் ரசிகர்களை தொட வேணான்னு அந்த இடத்திலேயே ஸ்பாட்லேயே விஜய் கேட்டுக்கொண்ட காட்சியும் இருக்கும் நிலையில பவுன்சர்களால ஒரு இளைஞர் தூக்கி வீசப்பட்ட காட்சி பெரும் பரபரப்பையும் விமர்சனங்களையும் உருவாக்கியது. இந்த நிலையில் தான் பெரம்பலூர் மாவட்டம் பெரியம்மாபாளையத்தை சேர்ந்த சரத்குமார் தனது தாயோடு சேர்ந்து எஸ்பி அலுவலகத்தில் ஒரு புகார் கொடுத்தார். அந்த இளைஞரும் பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்ட அந்த இளைஞர் போன்றே சட்டையை அணிந்திருந்தார். இருவரில் யார்தான் பவுன்சர் தூக்கி வீசப்பட்டார்கள் என காவல்துறையினர் ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு வராங்க. இதே நேரத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த சரத்குமார் திடீரென தான் பவுன்சர்களால் தூக்கி வீசப்படவில்லை என்று மறுத்தும் பேசியிருந்தார். மீண்டும் அவரே தான் தூக்கி வீசப்பட்டதாகவும் அந்த பவுன்சர்கள் மீதும் விஜய் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாயோடு சென்று புகார் அளித்ததாகவும் மீண்டும் மாற்றி அந்த இளைஞர் பேசியிருந்தார். இந்த நிலையில் தான் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரை சேர்ந்த அஜய் என்ற இளைஞர் பவுன்சர்கள் தடுத்து கொண்டிருந்த போதும் அவர்களை எல்லாம் மீறி கொண்டு மேலே ஏறுவது போன்ற காட்சி தற்போது இடம்பெற்றிருக்கிறது. பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்ட பிறகு அந்த இளைஞர் கீழே இறங்கி வரும்போது அவரது முகம் சரியாக பதிவிடப்பட்டிருக்கிறது. அதனை விஜய் கட்சியை சேர்ந்த சிலர் இவர்தான் ரியல் பர்சன், ஃபேக் நியூஸை யாரும் வதந்திய பரப்பாதீங்க என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்தான் ரியல் பர்சன்னா அப்ப பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த சரத்குமார் யார்? இல்ல சரத்குமார் தான் ஒரிஜினல் பர்சன்னா விழுப்புரத்தை சேர்ந்த அஜய் யார்? போலீசார் விசாரணையில் தான் உண்மை தெரிய வரும் என்ற நிலையில் இவர்தான் ரியல் பர்சன் என வலைதளத்தில் இந்த காணொளியும் வைரலாகி வருகிறது. செய்திகளை வழங்குவோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.